ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது ஒரு மூவி டிஸ்கஷன். படக்களம் அப்படின்னு ஒரு படைக்களம். ஆமாம், படைக்களம்னு ஒரு மலையாள மூவி. அந்த மலையாள மூவியில் ஒரு லவ் சீக்வன்ஸ். பிரிந்து போன ஒரு காதலியை நினைத்து ஒரு நாயகன் பேசுகிற டிஸ்கஷனை ஒரு நேரலையில் நம்ம பேசினா அதனுடைய முதல் பாகத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறீங்க. அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விரிவான பார்வைக்கு ஸ்ட்ரெயிட் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. அண்ட் இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லோருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி லைவில் எப்பொழுதும் போல் நமக்கான சப்போர்ட்டுகளை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். ஃபாத்திமா அவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஃபாத்திமா, இந்த மூவி டிஸ்கஷன் என்ன, படக்களம் அப்படின்னு ஒரு படம் நேற்று நைட்டு பார்த்தோமா? நேற்று நைட்டு பார்த்தோம். அதில் ஒரு சீன், அந்த சீனை வச்சு தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அதாவது நாங்கள் படம் பார்க்கலையே அப்படின்னு சொல்லுவீங்க, அது தேவையில்லை. சீனை மட்டும் சொல்கிறோம், அதை வச்சு தான் நம்ம இந்த டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஏன்னா இன்றைக்கி ஒரு லைவ் வரணும், ஒரு புது செட்டப்பு. என்ன சொல்கிறது, ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி கோணிக்குன்னு உட்காந்து பேசிகிட்டு இருக்காமல் இருக்கும்போது சரி மாற்றி பார்ப்போம் அப்படின்றதுக்காக மாற்றி பார்த்தது. ஸோ அதனால தான் ரைட். என்னென்னா படத்தில் காலேஜ் பசங்க 2 பேர் படிச்சுட்டு இருப்பாங்க. அதில் 2 பேருக்குமே லவ் இருக்கும். ஆக்சுவலி லவ் இருக்கும்போது என்னென்னா அந்த பொண்ணு அவன் நிராகரிக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லும். எஸ், டைம் கொடுங்கனாலே அது முடிஞ்சது கதைன்னு அர்த்தம். அது அவ்வளோதான், அது அதோட இழுத்து மூட வேண்டியதா அது. ஸோ ஆமா, அப்படி நான் புரிஞ்சுக்காம விட்டணும் ஜாக்கி. நீங்கள் கொடுத்தப்ப பாஸ்ட்டை கலரம்னா ஒரே இதுவாக தான் இருக்கும். அதனால் அதை விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்தாச்சு, இவ்வளோ தூரம் வந்துட்டோம். சரி, ஓகே, அப்படியே ஓட்டிடுவோம். என்ன இப்போ சொல்லுங்க. விடுங்க. ஸோ அந்த பொண்ணு நிராகரிக்கும். அந்த பொண்ணு நிராகரிக்கும். அவன் என்ன பண்ணுவான், அந்த பொண்ணு மேலே அதீத காதல் வச்சிருப்பான். காதல்னா சாதாரண காதல்ல அந்த பொண்ணே பார்த்துட்டு இருப்பான். இந்த இடத்த ஆண்களுக்கு நல்லா அது புரியும் நினைக்கிறேன். நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் கடந்து வருவீங்க. அந்த இடத்த நீங்கள் ஈஸியாக கடந்து வருவீங்க. நீங்கள் உங்களுக்கு உண்மையிலே அது புரியும். இல்லை, காதலிச்ச ஒரு தலை காதலாக இருந்த அல்லது காதல் வயப்பட்ட எல்லா ஆண்களுக்குமே நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் புரியும். என்னன்னா அந்த பொண்ணை அப்படி தாங்குவீங்க. ஆனால் அந்த பொண்ணு உங்களை மதிக்கவும் மதிக்காது நகர்ந்து போகணும்னு ட்ரை பண்ணும். இவன் என்ன பண்ணுவான், ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுவான். ஓகே, சொல்லுங்க. அதாவது அவங்க செய்யறேன்னு சொல்லி சரி, அந்த பொண்ணை நிறைய கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு பயங்கரமாக ட்ரை பண்ணுவான். அந்த பொண்ணு என்ன பண்ணும், அவனை மதிக்கவும் மதிக்காது. அவனை ஒரு இதுவாகவே ட்ரீட் பண்ணும். அவன் கெஞ்சுவான். அது திரும்பவும் அது இல்லை, எனக்கு இது செட் ஆகாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். அது செட் ஆகாதுன்னு சொல்லும்போது என்னென்னா நம்ம எல்லாருக்குமே அந்த பொண்ணு மேலே ஒரு பெரிய கோபம் வரும். ஒரு நல்ல பையன், என்னடா இது அப்படி. நான் ஏற்கனவே சொன்னேன், நல்லவனாக இருக்கிறது மட்டுமே லவ்வுக்கு என்ன சொல்கிறது, குவாலிஃபிகேஷன் ஆகாது. அதே மாதிரி கூட இருக்கிறதுனாலே அது லவ்னு சொல்ல முடியாது. கூட இருக்கிறதுனாலையும் கூட வாழ்வதாலையும் அது லவ்ஸ் கிடையாது. லவ்ன்றது அதே மாதிரி எல்லாமே எல்லாருக்கும் கிடைச்சிடாது. எதையாவது ஒன்று ஏக்கத்தோடு வச்சிருக்கிறது தான் வாழ்க்கை. இப்படி தான் எல்லாமே போயிட்டு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு தனுஷ் கூட இப்போ ரீசெண்ட் டேஸில் அந்த குபேரா ஆடியோ லான்ச்சில் ஒரு விஷயம் சொன்னாங்க. ஆனால் அவர் கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மை. 150 ரூபா நீங்கள் சம்பாதிச்சீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபாய்க்கான பிரச்சனை இருக்கும். 1000 ரூபா சம்பாதிச்சிங்கன்னா 1500 ரூபாய்க்கான பிரச்சனை இருக்கும். 2 லட்சம் சம்பாதிச்சிங்கன்னா 3 லட்சத்துக்கான பிரச்சனை இருக்கும். இப்போ எனக்கு 55 லட்சத்துக்கான பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த மாதிரி அது நீங்கள் வயதும் உங்களுக்கான அனுபவமும் உங்களுக்கான பொருளாதார உயர்வும் ஏற ஏற பிரச்சனைகளும் பொருளாதார சூழலும் உங்களுக்கு ஒரு டெபிசிட்டி தானே சொல்லுவாங்க. டெபிசிட்டி சொல்லலாம். ஆமா, ஒரு பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்கு எப்பயுமே. டெஃபிஷியன்ஸ் அது ஒரு பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்கும். நீங்க இதுதான் எனக்கு பெர்ஃபெக்ட் அப்படின்னு உங்களால சொல்லவே முடியாது. அது இன்னுமே நம்மளோட வாழ்க்கை எப்பவுமே எப்படின்னா ஒண்ணு இருக்கும்பொழுது நீங்க இன்னொன்னோட உங்களை ஒரு கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்க தோணும். இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு ஒரு ரீசெண்டா ஒரு
ஒரு ரீல்ஸ்ன்னு நினைக்கிறேன். ரீல்ஸ்ல ஒரு பேக் வாய்ஸ் மாதிரி ஒருத்தர் பேசுறாரு. அதுல சொல்லியிருப்பாங்க இட்ஸ் a ஜோக், பட் ஆனா அது சீரியஸா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அதான் உண்மை. ஒரு பெண்கள் ஒரு ஃப்ளோர் வந்து ஃபுல்லாவே ஹஸ்பண்ட் மெட்டீரியல்ஸ் விற்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஆண்கள் ஹஸ்பண்டாக தகுதியான இருக்கிற ஆண்கள் வந்து இந்த 6 ஃப்ளோர்லயும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்துதான். அதுல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகும்போது போட்டிருக்கிறப்ப என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வேலை இல்ல ஆண்கள் இந்த ஃப்ளோர்ல இருக்காங்க, அதாவது வேலை இருக்கு இவங்களுக்கு, வேலை இல்லாம சும்மா இருக்கிறவங்க கிடையாது அப்படின்ற ஆண்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சா, ஐயோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வெறும் வேலைன்னா அப்ப அடுத்த ஃப்ளோர்ல போய் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப செகண்ட் ஃப்ளோர்ல என்ன போட்டிருந்ததுன்னா, இங்க இருக்கும் ஆண்களுக்கு வேலை இருக்கு, அவங்களுக்கு வந்து குழந்தைகளை பிடிக்கும், சோ வேலை இருக்கு குழந்தைகளை பிடிக்கும் அப்படின்றவங்க அடுத்த ஃப்ளோர். அப்ப என்ன ஆர்வம் இருக்குல்ல, அடுத்த ஃப்ளோர்ல என்ன போனா அங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா, இங்க இருக்கிற ஆண்களுக்கு வேலை இருக்கு, குழந்தைகளை பிடிக்கும், கூடவே மிகவும் அழகானவர்கள், கூடுதலான இன்னொரு தகுதி பொண்ணுக்கு. உடனே இப்ப இதுவே 3வது ஃப்ளோர்ல இதுனா அப்ப 4வது ஃப்ளோர் என்னதான் குவாலிஃபிகேஷன் பாத்துருவோம் அப்படின்னு போகும்பொழுது 4வது ஃப்ளோர் என்ன சொல்றாங்க, இங்க இருக்கிற ஆண்களுக்கு வேலை இருக்கு, அழகானவர்கள், குழந்தைகளை பிடிக்கும் மற்றும் உங்களுடைய வீட்டு வேலைகளையும் அவர்கள் உதவி புரிபவர்களாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. இப்ப மோஸ்ட்லி என்ன அப்படின்னா, இந்த 4 குவாலிஃபிகேஷன் தான் பெரும்பான்மையான பெண்கள் விரும்புவாங்க. ஆனா அப்படி கிடையாது. உடனே இந்த பொண்ணு 5வது ஃப்ளோருக்கும் போகும். 5வது ஃப்ளோர்ல என்ன சொல்லிடுவாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் குழந்தைகளை பார்த்துப்பாங்க, வீட்டு வேலையும் செஞ்சுப்பாங்க, அழகானவர்கள், நல்ல சம்பாத்தியம் உடையவர்கள், எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்க மாதிரியான விஷயத்த அங்க போட்டிருப்பாங்க. இதுக்கு மேல வேற என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை தான் அந்த பொண்ணுக்கு அந்த இடத்துல வந்திருந்திருக்கணும். யாராவது அந்த ஃப்ளோர்ல இருக்கிற ஒருத்தரை போய் பார்த்து இருந்திருக்கணும். அந்த கதவையே திறக்க மாட்டாங்க. ஏன்னா அங்க என்ன ரூல்னா, ஒரு தடவை ஒரு ஃப்ளோருக்குள்ளார போயிட்டீங்கன்னா அடுத்த ஃப்ளோருக்கு நீங்க போக கூடாது. கீழே இறங்கி போய் திருப்பி அடுத்த ஃப்ளோர்ல போய் செலக்ட் பண்றேன் நானு அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது. ஒரு ஃப்ளோர்ல போனீங்கன்னா அதோட அந்த ஃப்ளோருக்கு திரும்பி வர முடியாது. புரியுது. அங்க இருக்கிற உடனே நீங்க பிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து அவ்வளவுதான். இந்த வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வரோம் அந்த மாதிரி எல்லாம் சொல்றது எதுவும் கிடையாது. சரி சொல்லிட்டு 6வது ஃப்ளோருக்கு போகும்போது அங்க வந்து போட்டிருந்தான், நீங்க வந்து ஒரு 3,71,220 பெண்கள்ல இப்ப நீங்க அடுத்து 2021வது பெண். நீங்க இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, பெண்களை திருப்திப்படுத்த முடியாது. அது உண்மைதான். நானே இல்ல அது கரெக்டான ப்ராப்ளம். கரெக்டா சொன்னீங்க. ஆண்களையும் திருப்திப்படுத்த முடியாது. கரெக்டாக சொன்ன பாருங்க. பெண்களை எப்படி திருப்திப்படுத்த முடியாதோ ஆம்பளை கம்யூனிட்டிகளும் திருப்திப்படுத்த முடியாது அப்படி சொல்றேன். ஓகேவா? ஸோ இதை வந்து போட்டிருப்பாங்க. இப்போ நான் அதை வந்து நான் ஜோக்கா சொல்ல வந்தேன். இப்போ இந்த சிச்சுவேஷன் இப்போ நீங்க டேரக்டாக சொல்லுங்க. ஜோக்கு சொல்லுங்க. இல்ல அது ஜோக்கு, பட் இந்த சிச்சுவேஷன் ரொம்ப அற்புதமா கரெக்டான விஷயத்த சொல்லிருக்கீங்கன்னு சொல்ல வரேன். ஏன்னா நமக்கு ஒன்னத்தோட ஒண்ணு கம்பேரிசன் இருந்துகிட்டே இருக்கும் லைஃப்ல. இன்னொன்னு இது நல்லா பெட்டரா இருக்குமே அப்படின்ற மாதிரியான யோசனைகள் இருந்துட்டே இருக்கும். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த பொண்ணு வந்து எனக்கு செட் ஆகல. எனக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் அந்த பொண்ணு சொன்ன விஷயம் ரொம்ப நல்லா இருக்கும். இத்தனை வருஷம், அதாவது 10ஆம் கிளாஸ்லயே நான் உன்னை காதலிச்சுக்கிட்டு இருக்கேன், உன்னை விட்டு இருக்க முடியாதுங்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு, நீ எந்த காலேஜ்ல என்ன குரூப் எடுத்து அதே கிளாஸ்ல நான் வரணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு நான் வந்தேன். ஆனா என்னோட ப்ராப்ளம் என்னன்னா, உன்னை விட்டுட்டு இருக்க முடியாதுங்கிறத நான் இவ்வளவு நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். அது வந்து மித்து மேடம், இருக்கலாம் தாராளமா. இல்லை மேடம், உண்மையிலே இப்ப எங்க அம்மா எல்லாமே எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சாயங்காலம் அது மாதிரிதான் அது. அதனால அது வந்து மித்து எல்லாமே மனப்பிராந்தி தான். அப்படிலாம் கிடையாது, தாராளமா இருக்கலாம். சோ அந்த மாதிரி நான் வந்து இருந்தேன். இந்த ஒரு 10 நாள்ல நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, உன்னை பற்றின ஞாபகங்கள் கூட எனக்கு பெருசா வரல. சோ சம்திங் இஸ் மிஸ்ஸிங் பிட்வீன் அஸ் அப்படிங்கிறது அந்த பொண்ணு வந்து சொல்லக்கூடிய விஷயம். சோ இதன் பிறகு வர்ற சீனை நீங்க தான் விரிவிக்கணும். அது சொன்னா அவன் வந்து பதறுவான். அவன் வந்து அந்த பொண்ணு அவ்வளவு நேசிப்பான். வந்து அவன் பக்கத்துல என்ன பிரச்சனைனா அவனுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. நிறைய விஷயங்கள் இந்த பொண்ணு எதிர்பார்க்குற மாதிரி அவன் இருக்க மாட்டான். எக்ஸ்பிரஸ் அப்படிங்கறத விட இன்னும் ஒரு தெளிவா சொல்றேன் ஜாக்கி. இப்ப அவனுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியும். உதாரணத்துக்கு என்னன்னா, இந்த 10 நாள் போயிட்டு வரும்ல அந்த பொண்ணு. நீங்க ரொம்ப கரெக்டா பாப்பீங்க, நான் கொஞ்சம் மேலோட்டமா பார்ப்பேன். ரொம்ப முக்கியமான விஷயங்கள், முக்கியமான சீன் மட்டும்தான் நான் வந்து ஃபுல்லா பார்ப்பேன். அதுக்காக தான் சொன்னேன். நீங்க கரெக்டா சொல்றீங்க போது ஏன் நம்ம வந்து கெடுத்து குட்டி சோறுவாக்கணும். கரெக்ட். ஏன்னா நிறைய இடங்கள்ல ரொம்ப இடுப்பு இப்படி போகும் அப்படி போகும்ல நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சு சொல்லியிருக்கீங்க. அதுக்காக தான் சார். நம்மள அப்படிதான், அந்த ஜெனட்டிக் அது வந்து பயாலஜிக்கலாவே அப்படிதான் மேடம். அவன்
சார் பயாலஜிக்கெலாம் அந்த விஷயத்தை விட்டுருங்க சார், நிறைய விஷயங்கள் இருக்கு சார் அதுக்கப்புறம், அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க. சரி விடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து என்னன்னா அந்த பொண்ணுக்காக அவன் என்ன பண்ணியிருப்பான், சைக்கிள் செயின் இருக்கும்ல, குட்டி சைக்கிள் செயின் மினியேச்சர் மாதிரி ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணி அது ஒரு நகபாட்டியில போட்டு வச்சிருப்பான். கேட்பானுங்க எதுக்குடா இது அப்படின்னா, எங்க லவ் ஸ்டார்ட் ஆனதே சைக்கிள்ல இடிச்சு தான்டா ஸ்டார்ட் ஆச்சு. எப்படா என்னடா என்ன எவனோ ஒருத்தர் வந்து இஷ்டானா அப்ப நீ போய் காப்பாத்தேன், இல்ல அந்த இடிச்சதே நான் தான், எதுக்குடா இது, அப்புறம் இப்ப எதுக்குடா இது, நான் இந்த 10 நாள் பிரிவு இருக்குல்ல அது ஞாபகப்படுத்தும் விதமா நான் வந்து அந்த பொண்ணு போய் கொடுக்குறேன், இல்ல அந்த பொண்ணு கொண்டு போய் கொடுப்பான் இவன். இந்த பொண்ணு கிட்ட அவன் கொடுக்குறான் இல்லையா, சோ எக்ஸ்பிரஸ் பண்ற விஷயங்கள் எல்லாம் வந்து எக்ஸ்பிரஸ் இருப்பான். பட் நம்ம ஐடியாலஜி அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, ஐடியாலஜி அண்ட் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் திங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பொண்ணு சொல்ல, அந்த பொண்ணு வந்து சொல்றதே வந்து ஷேர் பண்ணிக்கிறதே ரொம்ப கம்மியாகும். ஆமா அதேதான். அதாவது இப்ப கேஸ் இல்ல இந்த இதுல வந்து கொஞ்சம் முன்னாடி சொல்லிடுறேன், ஏன்னா அவன் வந்து கடைசியா ஒரு விஷயத்த வந்து அந்த பொண்ணு கிட்ட பேசும்போது அவன் சொல்லுவான், அந்த பொண்ணு சொல்லுவோம், இத்தனை வருஷத்துல நீதான் வந்து இவ்வளவு டீடைலா பேசியிருக்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவான். இங்க இதுதான் நான் சொல்றேன், நிறைய வாட்டி சொல்றது வந்து என்னன்னா பகிர்தலே வாழ்க்கைன்னு திரும்ப திரும்ப சொல்றது. அதுதான் இப்ப ரீசெண்டா மாரி செல்வராஜ் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, யாருக்கிட்ட உங்களுக்கு வந்து ஃபில்டர் இல்லாம பேசுறீங்களோ பழகுறீங்களோ அவங்க உங்களுக்கானவங்க. அவங்களோட நீங்க ரொம்ப நாள் டிராவல் பண்ணிட்டே இருப்பீங்க. யாருக்கிட்ட நீங்க வந்து நிறைய மறைக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில, அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க நடக்கிற விஷயங்கள் நிறைய மறைப்பீங்க, பொய் சொல்லுவீங்க, இது எதுக்கு நீங்க சொல்லிக்கிட்டுன்னு நினைப்பீங்க. ஸோ அப்படி நீங்க இருந்தீங்கன்னா அவங்க கூட நீங்க டிராவலே பண்ண முடியாது, அவ்வளோதான், அது முடிஞ்சிடுச்சு. யாரு கூட வந்து நீங்கள் ஃபில்டரே இல்லாமல் இருக்கிறவங்களோ அவங்க கூட நீங்கள் ரொம்ப வருஷம் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா அவனும் ஒன்று சொல்லுவான், நீங்களும் ஒன்று சொல்லுவீங்க. அப்போ வந்து அது போயிடும். ஒரு இடத்துல மட்டுமே நீங்கள் எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்காங்களேன், உங்கள் பக்கத்துல இருந்து அந்த விஷயமே பகிர்ந்துக்கல, யோசிக்கிறீங்க, மறைக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த ரிலேஷன்ஷிப் உருப்படாதுன்னு அவர் சொல்லியிருப்பார். தி சேம் திங் ஹேப்பன் இன் திஸ் ஸ்டோரி ஆல்சோ. அந்த பொண்ணு சொல்றது அதுதான், அவன் வந்து நிறைய விஷயங்களை சொல்லவே மாட்டான், அந்த டீட்டெயிலான விஷயங்களை அவன் சொல்லவே மாட்டான். அது ஒண்ணு. இன்னொன்னு, அவன் பழகிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்னுமே பாத்தீங்க அப்படின்னா சூப்பர்மேன், சக்திமான், அதுக்கப்புறம் வந்து மார்வல், இந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. பசங்க அந்த ஏஜ் குரூப் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த குரூப்ல ஒரு பையன் வந்து டீட்டெயிலா பேசுவான் பாருங்க. ஒருத்தன் வந்து பேர் என்ன, அந்த கீயுடைய டயக்ராம் எடுக்கிறதுக்கு இருப்பான். ஒரு பையன் வந்து ஃபுல்லா அதுல என்னதான் விஷயம் நான் படிச்சு தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம யாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மேனுவலை படிச்சு தெரிஞ்சுக்கிற மாதிரியான அந்த பொறுமைகள்லாம் இருக்கு. டக்கு டக்கு என்ன பண்ணுவோம், டமால் டமால் நம்ம வந்து பேசிடுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஆனா குழந்தைத்தனமா இருக்கும், ரொம்ப மெச்சூர் இருக்காது, எல்லாத்தையும் ஒரு சீரியஸ்னஸே இருக்காங்க. அதேதான். அதனால அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும்பொழுது இந்த 2 பேருக்குள்ள இருக்கிறப்ப தான் எக்ஸ்பிரஷன் எல்லாம் பண்ணுவான். பட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாலோ அது அவனுக்கு பண்ண தெரியாது. உதாரணத்துக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுவானா, நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல ஒரு காலேஜ்ல ஒரு ஸ்ட்ரைக் நடக்கும், இந்த ஸ்ட்ரைக்ல பங்கு பெறணும், நம்ம போய் துடிப்பா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஆனா நீ இந்த ஸ்ட்ரைக்கே எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி நகர்ந்து போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆளா இருக்கு. இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து என்னன்னா, எனக்கு டிராவல் பயங்கரமா பிடிக்குது, உனக்கு டிராவலே வேணான்ற, நான் ஓரமா போய் உட்காந்துக்கிறேன் ஒரு இடத்துல அப்படின்னு சொல்ற, என்னால நான் இப்படியே இருந்துறேன்னு என்ன இப்படியே விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆளா நீ இருக்க. இது ஒண்ணு. அதே போல நான் வந்து எல்லா இடத்துலயும் கலந்துக்கணும்னு இருக்கேன், எல்லா இடத்துலயும் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ எதுலயுமே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன். பார்ட்டிசிபேட் பண்ணாம இருக்க கூட பரவாயில்ல, அந்த பார்ட்டிசிபேஷன்ல இருக்கும்பொழுது என்ன உற்சாகப்படுத்துறதும் எதுவுமே இல்லை உனக்கு. உதாரணத்துக்கு வந்து போலீஸ்காரங்க வந்து கல்யாண பந்தியில வந்து ஒரு ரோல சாப்பிட்டா கூட அந்த ரோல நான் உட்காந்து சாப்பிட மாட்டோம், வேற ரோவுக்கு போயிடும் அப்படின்னு. உல்லாசம் படத்துல பையன் வந்து ரவுடியா மாறிட்டு இருப்பான். அப்ப வந்து எஸ்பி போய் பேசுவார், ரகுவரன் கிட்ட பேசுவார், அஜித்தை வந்து அவர் வந்து ரவுடியா மாத்திட்டு இருப்பார். அப்ப பேசுவார், இந்த மாதிரி பக்கத்து ரோல உட்காந்து சாப்பிட்டது கூட நாங்க வந்து எதுக்கு வம்முன்னு போயிடுவோம், ஆனா என் பிள்ளை நீ இப்படி மாதிரி பண்ற அப்படின்னு நம்ம ரொம்ப அழுது ஒரு மாதிரி ஒரு சீன் ஒன்று வந்து பேசுவார் வச்சுக்கலாம். அந்த சேம் திங் ஹேப்பன் இன் டார்லிங்டன் ஆல்சோ. நாங்க அன்னைக்கு நைட்டு பாடம் எடுத்துட்டே இருந்தோம், திடீர்னு பார்த்தா ஒரு குரூப் வந்து அப்படியே வந்து பேசி ஜாலியா போச்சு. அடுத்து ஒருத்தன் குடிச்சிட்டு வந்தான், அவனும் வந்து கட்டி பிடிச்சான், பேசினான், போனான். ஆனால் நிறைய இடங்கள்ல தகராறு பண்றதுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க. இன்னைக்கு கூட அவங்க ஃப்ரெண்டு கூட சொன்னாங்க, இந்த மாதிரி சேகர் வந்து அந்த மாதிரிலாம் எடுக்காது அப்படின்லாம் சொன்னாங்கன்னு வச்சுக்காங்க. சொல்றேன், இந்த மாதிரியான இடங்கள் நிறையவே இருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குதுன்றதுக்காக நம்மளுக்கு நடக்கும்ன்றதுக்காக போகாம இருக்க முடியாது இல்லையா. ஒரு விபத்து நடக்குதுன்றதுக்காக நீங்க சைக்கிள் எடுத்து போகாம இருக்க முடியாது இல்ல. சைக்கிள்லாம் உந்து சராய்ப்பு எல்லாமே நடக்கும்ல. இல்லைன்னா அன்னைக்கு வந்து அந்த பசங்க வந்து நம்ம பார்த்துக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ கூட ஒரு யூடியூபர் யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, ஏதோ பேசி ஒரு இதுல வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு, லண்டன்ல இருந்து அந்த பையன் பேர் என்ன,
மைக் அதான் ஒன்றும் இல்லை. அவர் வந்து ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக வந்து பூங்காவில் உட்காந்து பேசியிருக்காரு. இந்த பையன் வந்திருக்கான், ஒரு வெள்ளக்கார பையன் வந்திருக்கான், குட்டி பையன், மைக்கை பிடிங்கன்னு ஓட்டான். மைக்கை பிடிங்க உடனே இவர் என்ன பண்ணுறாரு, ஓடி போய் அதை பிடிக்கலான்னு பார்த்தா கொடுக்க மாட்டான் அப்படின்றான். அதுக்குள்ளே இவர் என்ன பண்ணுறாரு, ஃபோன் எடுத்துட்டாரு. நல்ல வேலை ஃபோன் எடுத்து, நல்ல வேலை நான் ஃபோன் எடுத்து, எல்லாம் ஃபோன் எடுத்து விடுவாங்க. இந்த ஊரை பொறுத்தவரையும் பசங்க எதுவுமே செய்யக்கூடாது, எதுவும் பண்ணவும் கூடாது. இது வந்து அந்த பசங்க நல்லா தெரியும். இப்போ அதுதான் வந்து தமிழ்நாட்டில் வந்து அந்த படத்தை வச்சு முன்வைத்து, அதாவது சிறார்களை மட்டுமே, அதாவது 16, 15, 17 வயசு பசங்களை எடுத்துக்கிட்டு அவங்கள வச்சு மர்டர் பண்ணி அவங்களுக்கு கேஸ் ஆனாலும் அவங்க வந்து சிறார் பள்ளியிலேருந்து வெளியே வந்துருவாங்க. பெருசா அவங்க வந்து குழந்தைகள் லிஸ்ட்ல சேர்ந்துருவாங்க அவங்க. ஆமாமா. இந்த கான்செப்டை முன்னிறுத்து படம் வந்திருக்கு தமிழ்ல. விஜய் ஒரு படம் நடிச்சிருப்பாரு, அவர் கூட வந்து லெட் மீ டெல் குட்டி ஸ்டோரி தெரியல. இது வந்து ஒரு கான்செப்ட் ஆக்சுவலி. இங்க வந்து அதே மாதிரி பசங்களுக்கு நல்லா தெரியும். பசங்க வந்து ரொம்ப கிளவரா இருப்பாங்க. பசங்க வந்து நீ எதுவும் பண்ண முடியாது, இல்லை வா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. அதுவும் வந்து இந்த நிறங்கள்ல இருக்கும் பொழுது அவங்க கொஞ்சம் அதிகமாகவே சவுண்ட் கொடுப்பாங்க. நீங்க நடந்து போகும்போது எங்க மேல தண்ணி அடிச்சுட்டு போனாங்க வாக்கிங். ஏன்னா எல்லாரும் படுத்து தூங்க தான் நாங்கள் வாக்கிங் போவோம். 10 மணி 10:30 மணி தான் கிளம்பி வாக்கிங் போவோம். இந்த ஒரு வருஷத்துல அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடந்தது இல்லை. ஆனால் திடீர்னு வந்து ஒரு கார் நின்றுச்சு, தவால்னு பார்த்தா புஷ்கு தண்ணி அடிக்கிறானுங்க மேலே அடிச்சுட்டு பண்ணுறானுங்க. இப்போ உங்க ஆஃபீஸில் போய் அதை சொல்லும்போது வந்து அது வந்து சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடாக பண்ணாங்க. இங்கே எல்லாருமே அது மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்மளுக்கு வந்து என்ன நடக்க போகுதுன்னு ஒரு விஷயம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அப்போ அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், அந்த மைக்கை புரிஞ்சு ஓடிருக்கான். ஓடும்போது இவர் வந்து கேட்டிருக்காரு, எனக்கு காசு கொடு. ஏன்னா இங்கே இந்த பசங்க வந்து டோப்பு, சிகரெட் இதெல்லாம் வந்து பண்ணுதுங்க. ஒன்றும் இல்லை, பக்கத்தில் ஒரு காலேஜ் இருக்கு. காலேஜ் வாசலை எல்லாம் சிகரெட் குடிச்சிட்டு இருப்பானுங்க. இந்த வேப் அடிச்சுட்டு இருப்பானுங்க. பொண்ணுங்களும் அடிக்கும், டீச்சர்ஸ் அடிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு கட்டற்ற சுதந்திரம், அந்த விஷயங்கள்ல பசங்களுக்குடைய அந்த சுதந்திரம் நல்லா தெரியணும் போது மைக்கு பிடிக்கும் காசை கொடுன்னு இருக்கான். காசுலாம் வேணாம், எனக்கு வந்து என்னது 330 பவுண்ட் ஏதோ கேட்டிருக்கான், ஏதோ சொல்லியிருக்கான். இல்லை அந்த காசே அதுதான் நீயே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி வந்ததும் ஏதோ நினச்சா எட்டு வந்து கொடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அனுப்பிச்சுக்காங்க. இந்த மாதிரியான சிக்கல்கள் நிறைய இடம் இருக்கு, ரைட்? ஸோ ஆனால் அதுக்காக பேசாமல் இருக்கிறோமா, போகாமல் இருக்கிறோமா? இப்போ இவங்க என்ன சொன்னாங்க, இதுதான் நான் வந்து 6 மணிக்கு மேலே வர்றதே இல்லைன்னுவாங்க. ரைட், ஹேப்பன்ட். அதுக்காக நம்ம வந்து வெளியில போகாம இருக்க முடியுமா அப்படின்றது தான். அந்த பையன் வந்து டூர்லாம் வராம அப்படியே ஒரு இடத்துல இருப்பான்ற மாதிரி சொன்னான். அதுக்காக இதை சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் நடக்கும்பொழுது இந்த பையன் இதெல்லாம் பேசி முடிச்சிருவான். முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள்லாம் கடந்து போனதுக்கு அப்புறமா அந்த பையன் இதே பொண்ணு கிட்ட, அப்ப அந்த பையனை வந்து எப்படியாவது ஒத்துக்குவா அப்படிங்கிற மனநிலையில தான் அவளை பார்த்துட்டே இருப்பான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன சொல்லும், கொஞ்சம் பிரேக் எடுத்துக்குவோம் அப்படின்னு தான் சொல்லும். பட் அதன் பிறகு அது அவனே சொல்லுவான், பிரேக்குன்னு சொல்றடா சூன், இது பிரேக்கப் ஆயிடும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருப்பான். அவனுக்கு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது கூட அவன் எப்படி கெஞ்சுவானா, சார் ஏதாவது பேசி அந்த பொண்ணை வந்து எனக்கு ஓகே பண்ற மாதிரி பண்ணிடுங்களேன் அப்படின்னு சொல்லுவான். இது அப்படியே போவோம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சீன்ல என்னன்னா, அவனுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் புரிய வர மாதிரியான ஒரு சீன் வரும். சோ ஃபைனல்ல அவன் பேசுறான் இல்லையா அந்த பொண்ணு கிட்ட, திரும்பவும் போய் பேசுவான். டைம்லாம் வந்து நீ எடுத்துக்கிறியே, என் கூட பேசு, நீ டைம் கூட எடுத்துக்கணும் போது இல்ல எனக்கு இன்னும் என்ன ஃப்ரீயா வேணும், எனக்கு பர்சனல் ஸ்பேஸ் கொடுன்னு அந்த பொண்ணு சொல்லும். ஆமா, அவன் அதை மதிப்பான். அந்த கிளைமேக்ஸ்ல வந்து என்ன பண்ணும், இப்ப எந்த சிச்சுவேஷன்ல இவன் இருக்கிறானோ அதே சிச்சுவேஷன்ல ஒரு பொண்ணு வந்து ஒருத்தவங்க கூட 10 வருஷம் வாழ்ந்துருக்கும். அதேதான் அந்த பொண்ணு வந்து ஒரு குழந்தை பெற்றிருக்கும், குழந்தை பெக்க போற ஒரு சூழல். அந்த பொண்ணு வந்து இவனை மீட் பண்ணி அந்த விஷயத்த சொல்லும் போது அவனுக்கு வந்து அது வந்து அப்பதான் அவனுக்கு நிறைய விஷயங்கள் புரியும், ரைட்? ஸோ இந்த சீன் முடிஞ்சதுமே கிளைமேக்ஸ்ல வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து அவன் என்ன சொல்லுவான்னா, நீ சொல்றது கரெக்டு, அதாவது உனக்கு நான் செட் ஆக மாட்டேன், நீ சொல்றது கரெக்ட் தான், உன் வாழ்க்கை வேற என் வாழ்க்கை வேற, ஒருவேளை நான் மாறலாம், நான் மாறாமலும் போகலாம், ஆனா உனக்கு நான் வாழ்க்கை நீ வாழ், உன்னை எல்லாம் புரிஞ்சுக்க முடியாது, நீ அதை பண்ணு. பட் நீங்க படம் ஆரம்பிக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு இவ்வளவு கெஞ்சும் போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், உடனே வந்து அந்த பொண்ணை வந்து திட்டுற மாதிரி உங்களுக்கு தோணும். அப்படின்னா பெரிய மயிர்னி அப்படின்ற மாதிரி ஒரு தோணும். ரீசெண்ட் டேஸ்ல வந்து நான் அருண்குமார் பன்னியார் பத்மியும் டைரக்டருடைய ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அவங்களும் ஏஞ்சல் ஒரு பொண்ணும் பேசின ஒரு இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூல வந்து அவர் சொல்லுவார், அவர் ஆக்சுவலி ரொம்ப அற்புதமான இன்டர்வியூ அது. அதில் வந்து ஒரு விஷயம் சொல்லுவான், ஒரு படத்துல வந்து அவன் திட்டினாலும் அடிச்சாலும் வீட்டுல வந்து என்ன வந்து பார்க்க வருவான். ஆமா அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்லுவோம், அதை எப்படி திட்டி அடிச்சுட்டா அதுக்கப்புறம் திரும்ப வர்றதை வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லுவாரு, ஆமா நான் தப்பா பண்ணிட்டேன்,
எனக்கு அன்னைக்கு அது புரிதல் கிடையாது. ஒரு சீனா கம்போஸ் பண்ணும்போது அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஆனால் இந்த சீனை பெண்மணிகள் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து அதை ஸ்டேட்டஸா வைக்கும்போது தான் நான் பண்ண அபத்தம் புரிஞ்சுது. நான் சொல்ல வரது புரியுதா உங்களுக்கு? பகுத்தறிவு பேசிட்டு திடீர்னு நாக்கில் வந்து வேல் குத்துறது வந்து நான் ஒரு சீனுடைய இதுக்காக வச்சுட்டேன்னா நாக்கில் வேல் குத்துறது சிறப்புன்னு ஒருத்தன் சொன்னா எப்படி இருக்கும்? அது வந்து நம்ம கருத்துக்கு முரண்பாடான இருக்குல்ல. அந்த மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால அதை வந்து தவிர்க்க ஆரம்பிக்கிறேன். ஐ எம் வெரி சாரி அப்படின்னு சொல்லுவார். ஆனா பேசிக்கலா அவர் ஒரு விஷயம் சொல்லுவாரு, பேசிக்கலா நான் ஒரு ஆண், அந்த பாயிண்ட் ஆஃப்ல தான் நான் அதை பார்க்க முடியும், அந்த பாயிண்ட் ஆஃப்ல தான் நான் சொல்ல முடியும், ரைட்? ஸோ அந்த மாதிரியான சில தவறுகள் வருமா நான் திருத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாருன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அந்த பையன் சொல்லுவான், எனக்கு புரியுது, நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மேலே உனக்கு வருத்தங்கள் நிறையவே இருந்தது. ஆனால் இப்படியான ஒரு கேப்பு, இப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிற என்ன ஒரு பொண்ணு என்ன மாதிரி ஒரு கேரக்டர் கூட ஒரு பொண்ணு வந்து 10 வருஷம் வாழ்ந்துருக்கு. நான் போரிங் தான் அந்த பையன் சொல்லுவான், நான் போரிங் புரியுது. ஆனா இதே மாதிரி போரிங், இதே மாதிரி ஹோப்பே இல்லாத ஒருத்தன்ட்ட இதே மாதிரியான ஒரு விஷயத்துல ஒரு பொண்ணு வாழ்ந்துகிட்டு இருக்கா. அப்ப எனக்கான அந்த புரிதலோட அதை அக்செப்ட் பண்ணி போற மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கலாம் எனக்கு. அந்த மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு நடக்கலாம். பட் அது உனக்கு வந்து நான் வந்து கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. சோ நீ சொன்னது வந்து வேலிடான ஒரு விஷயம் தான். நீ தாராளமா ரொம்ப அழகா சொல்லுவான், என் நேசிப்பாதாலே வந்து நீ வந்து அந்த கஷ்டத்தை அடையணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப அழகா இருக்கும் அந்த சீன் ஆக்சுவலி. அதனால வந்து உனக்கு பிடிச்சவங்களோட நீ வாழ்ந்துக்கோ. மேபி நான் மாறலாம், நான் மாறும்பொழுது உனக்கு மாறாமலும் இருக்கலாம். அதேதான், மாறலாம், மாறாமலும் இருக்கலாம். மாறினா நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம், மாறினா அப்ப பாத்துப்போம். பட் அது வரையும் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது முடியறது. அப்ப முடிக்கும் போது அந்த பொண்ணு சொல்லுவோம், இத்தனை வருஷத்துல அதாவது ஸ்கூல்ல இருந்து உன்னை பார்த்துட்டு இருக்கேன், லவ் பண்றேன், உனக்காகவே இவ்வளவு விஷயங்கள் பண்ணும்போது இன்னைக்கு தான் என்னை புரிந்து கொண்டு என் மனதை தெரிந்து கொண்டு பேசியிருக்க. எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்கல அப்படின்றத நீ தெரிஞ்சுட்டு பேசியிருக்கணும். ஸோ வாட் இஸ் பாயிண்ட் வந்து கடைசி அதுக்கப்புறம் வந்து தே ஆர் கோயிங் டு என்ன சொல்றது லிவ் அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஒன்றா போவாங்க அப்படின்ற மாதிரி அதை பார்வை கூட்டுவாங்க. பட் இது சிச்சுவேஷன். ஸோ இது என்ன அப்படின்றதுன்னா, ஒரு காதல் என்பது காயப்படுத்தாமல் அணுகுவது, காயப்படுத்தாமல் அவங்களை விட்டு பிரிவது, காயப்படுத்தாமல் அவங்களை வந்து பார்த்துக்கிறது, இவ்வளோதான். அது ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படியே கமெண்ட்லாம் படிச்சு அக்செப்டன்ஸ் முக்கியமா இது வந்து பரஸ்பரம் புரிதல் அதெல்லாம் வந்து பாலகுமாரலாம் வந்து 90லேயே படிச்சிருக்கோம் போயிருக்கோம். ஆனால் நீங்கள் வந்து எப்பயுமே எழுதுற விஷயத்தையும் நீங்கள் அப்ளிகபிள் பண்ண முடியாது ரியல் லைஃப்ல. உதாரணத்துக்கு சாதாரண ஒரு விஷயமா இருக்கும், ரொம்ப ப்ராக்டிக்கலா ஒரு விஷயமா இருக்கும். இன்னைக்கு நானும் ஜாக்கியும் வேற ஒரு டிஸ்கஷன்ல இருக்கும்போது அவங்க ப்ராக்டிக்கலா அந்த விஷயத்தை அணுகுனாங்க. பட் என்னால அதை அக்செப்டே பண்ண முடியல. நான் சொல்லும்போது கூட என்ன சொன்னேன், உடனே இவங்க என்ன சொன்னாங்க, நம்ம 2 பேருக்கு நிறைய சண்டை வர போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று பேசிட்டு இருந்தோம் நாங்கள் 2 பேரும். நான் சொன்னேன், இதோட எக்ஸ்ட்ரீமோட தாட் ப்ராசஸ்க்கு நீ போறடா. பட் நான் என்ன சொல்றேன்னா, நீ சொல்ற ஒரு விஷயம் எனக்கு அக்செப்டன்ஸா இல்லை அப்படிங்கிறது கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கே புரியுமா இருக்கும். இல்லை நானுமே அதே மாதிரியான ஒரு ப்ராக்டிக்கல் சிந்தனையோட கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிப்பேனா இருக்கும். பட் இப்போ அதை சொல்லும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை வந்து நான் என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. பட் அதை நானா யோசிச்சு நானா வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். பட் இதை எதுக்கு இப்போ நான் சொல்ல வந்தேன், அது மாதிரி நிறைய வரும். நீங்க சேர்ந்தே இருந்தாலும் படித்திருந்தாலும் புரிந்திருந்தாலும் என்னதான் நாங்க வந்து ஐடியல் கப்புள், மயிர் கப்புள், மட்ட கப்புள்னாலும் அந்த மாதிரி வந்து ஏதாவது சங்கட்டங்கள் சந்தைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மென்னியை பிடிக்கிற மாதிரி நான் எப்பயுமே பாயிண்ட் பிடிச்சி சொல்றாங்க. ஓகேவா? அதை நான் உடனே சொன்னதுன்னா அவங்களுக்கு வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சா, நான் வந்து ஒரு ப்ராக்டிக்கலா ஒரு விஷயம் பேசுறேன். கண்ணே மணியே முத்தே அப்படின்னு பேசவும் முடியும், ப்ராக்டிக்கலாகவும் பேச முடியும். நான் இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் ஒரு விஷயம், அந்த விஷயத்துக்கு வந்து ப்ராக்டிக்கலாக நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன். அவங்க ரொம்ப எமோஷனலாக அதை கனெக்ட் பண்ணிட்டாங்க. எமோஷனலாக பார்த்தா எல்லாமே எமோஷனல் தான், ப்ராக்டிக்கலாக சில விஷயங்களை திங்க் பண்ணணும், ரைட்? இப்போ கன்னத்தில் முத்தமிட்டாலில் வந்து அந்த படத்தில் வந்து சொல்லுவாங்க, குழந்தைகிட்ட 12 வயசுல சொல்லிடணும் அவள் வந்து இன்னொருத்தவங்களுடைய குழந்தை, நம்ம வந்து அடாப்ட் பண்ணி வளர்க்குறோம் அப்படின்னும். பட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எமோஷனலா படம் பார்க்கும்போது எப்படி நீ சொல்லுவ, எப்படி நீ வந்து இதை எடுத்துட்டு போய் முன்னிறுத்துவ, அந்த குழந்தை வந்து இருந்துட்டு போட்டுமே, குழந்தை வந்து இப்படி இருந்துட்டு போட்டுமே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா பிராக்டிக்கலா அந்த குழந்தைக்கு தெரியணும் அது யாரு என்னன்ட்டு. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, யாரோ ஒருத்தவங்க சொல்லி அந்த குழந்தைக்கு தெரியறத விட நம்ம போய் சப்ஜெக்ட்ல இருக்கிறவங்க வந்து சொல்றது கரெக்டான விஷயம், ரைட்? நீங்க ஃபர்ஸ்ட் எமோஷனலா பார்க்கும்போது சிம்ரன் அதான் சொல்லுவாங்க, ரொம்ப கோவப்படுவாங்க.
சொல்லாத போதானே இது மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் கன்வின்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ இது எதுக்கு இங்கே சொல்ல வந்தேன் அப்படின்னும் பொழுது அந்த பையன் வந்து அந்த ப்ராக்டிக்கலாக அதை பேசும்பொழுது அந்த ரியலைசேஷனுக்கு வருவாங்க இல்லையா. இது ரொம்ப நேரம் வரமாட்டாங்க. இப்போ நம்ம என்னென்ன இந்த பொண்ணு இந்த மாதிரி பேசலன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே போயிடலாமே, அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துடலாமே, இதுல என்ன இருக்கு, அவனுக்கு நமக்கு பிடிச்சதான் செய்யறான், நமக்கு திடீர்னு வந்து வந்து அந்த பேர் என்னது, அந்த சைக்கிள் செயின் எடுத்துன்னு வந்து கொடுக்குறான். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் சரி பெரிய விஷயங்களும் சரி நம்மளோடத வந்து ரொம்ப நம்மள வந்து இப்படித்தானே இருக்கான், டேக் கேர் பண்ணிக்கிறேன், இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது எப்பன்னா ரியாலிட்டியில வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 ஃபீல் நமக்கு வரும். இது போனா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வரும் இல்லையா. அந்த ஃபீல் வர்ற இடத்துல நிறைய பெண்கள் அதை வந்து வெளிப்படுத்த முடியாம அதை வந்து வேற வேற விதங்கள்ல வெளிப்படுத்தி அது ஒரு பெரிய சண்டையா மாறி அந்த மாதிரிதான் அட்ஜஸ்டிங் வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சோ அதுக்குதான் நான் சொன்னேன், ரியலைசேஷன் அண்ட் அக்செப்டன்ஸ் வந்துருச்சுன்னா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது வந்து பொண்ணு பண்ணது வந்து ரொம்ப தெளிவான ஒரு விஷயமா இருக்கும். அத அந்த பையன் புரிஞ்சுக்கிட்டதும் அதை விட தெளிவா இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான்றத சொல்லிடுறேன், அப்பதான் உங்களால ரிலேட் பண்ண முடியும். இதை வந்து அந்த பொண்ணு விட்டுட்டு போகுதுன்னு சொன்ன உடனே கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஐடியா கொடுப்பானுங்க. அந்த ஜப்பி மெட் மாதிரி ஏதாவது பயங்கரமா அவளை பத்தி திட்டி எழுதி கிஷ் போடுறேன் சரியாயிரும் அப்படின்னு முடியும் போது எழுந்திருப்பான் பேப்பர். ஆமா, அந்த சீன்ல பஸ் போட நிறைய ஏதோ படம் பார்த்துட்டு வந்து வளர்றான் இவன் அப்படின்னு ஒருத்தன் கரெக்டா சொல்லுவான். ஆனா இவன் என்ன செய்வான், டக்குன்னு அப்படியே யோசிச்சுட்டு எனக்கு ஒரு பேப்பர் கொடுங்களேன் அப்படின்னு. சரி, அதுதான் கோவங்கள். அந்த அந்த விஷயங்களை வந்து நீங்க வெளிப்படுத்திக்கலாம். ஆனா அதன் பிறகு ஒரு அக்செப்டன்ஸுக்கு வரீங்க இல்லையா, விச் மேக்ஸ் யூ மோர் என்ன சொல்றது, ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லா போயிடும் லைஃப்ன்றதுக்காக சொல்ல வந்தேன். அந்த அக்செப்டன்ஸும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்துருச்சுன்னா. ஓகேவா? ஸோ அப்படியே கமெண்ட் படிக்கலாம். யாருக்காவது உங்களுக்கு இந்த தாட் ப்ராசஸ்ல ஏதாவது தோணுச்சுன்னா இன்னைக்கு வந்து கிருத்திகை யாரு சொன்னாங்க, இவங்க லிங்கேஷ் வைஃப் மெசேஜ் பண்ணியிருந்தா, யாரு சிந்து, இங்க வந்து மோர் குழம்பு அங்க என்ன அப்படிங்கிற இல்ல நான் கேட்டிருந்தேன். இங்க வந்து மோர் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை அண்ட் இது பண்ணிருந்தோம். இன்னைக்கு வேற என்ன பண்ணிருந்தோம், ரசம் சாத்தம் இவங்க பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை அண்ட் மோர் குழம்பு. ஆக்சுவலி இவங்களுக்கு வேற மாதிரி ஒரு டிஷ் ஒன்று செஞ்சு கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனால் இன்னைக்கு அது வாசல் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அவங்க மோர் குழம்பு போயிட்டாங்க. ஸோ இதுதான் இங்கே அப்படின்னு ஏதோ கேட்டிருந்தா, அங்கே என்ன அப்படின்னா இங்கே கிருத்திகை, அதனால நான் வெஜிடேரியன், நாளைக்கு நான் வெஜிடேரியன் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உடனே வந்து முட்டையெல்லாம் சொல்லாதீங்க. நாட் எவ்ரிபடி. ஓகே, சரி, யார் வந்திருக்காங்கன்னு பார்த்துருவோம். சித்ரா செல்வ மோகன் ஃபர்ஸ்ட், ஜிஜே, அமுதன் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். கீர்த்தி லக்ஷ்மன், ரத்தி, ஷர்மிளா நாராயணசுவாமி, சத்யா மகேஸ்வரி, ஜெம் ஸ்டுடியோ ஆடமும் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. அண்ட் கீதா கணேசன், விஷால் இன்ஃபன்ராஜ், ஷர்மிளா, ஃபாத்திமாவுமே 2 நாள் ஆப்சென்ட், அனிதாவும் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. கமெண்ட் வந்து ரெகுலரா போட்டே இருக்காங்க. தேங்க்யூ பாத்திமா, தேங்க்யூ. ஷர்மிளா நாராயணசாமி ரெகுலரா வந்து ஜாக்கி டிவி, கதைப்போம்பா, ஜாக்கி சினிமாஸ் எல்லாத்துலயுமே வந்து ஃபாத்திமா அண்ட் ஷர்மிளா 2 பேருக்குமே ஸ்பெஷல் தேங்க்ஸ். பிகாஸ் ஒரு விஷயம் வந்து அதை பார்த்து கடந்து போகாம அந்த வேலைக்கான மரியாதையா அதுக்கு ஒரு லைக்கும் அதுக்கான ஒரு கமெண்ட்டும் ஒன்று போடுறீங்க இல்லையா. ஒன்றும் இல்லை, ஒரு சிரிப்பான ஒரு லவ் தான் வந்து ஷர்மிளா வந்து மோஸ்ட்லி போடுவாங்க. அதுதான் ஃபாத்திமாவும் பண்ணுவாங்க. 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நன்றி. காரணம் என்னன்னா, அந்த யூடியூப் அல்காரிதத்துக்கு அது ரொம்ப ரொம்ப தேவை. இந்த லைக்கும் அந்த கமெண்ட்டும் அது வந்து கண்டிப்பா அதுக்கு தேவை. இந்த வீடியோ ஒருத்தவங்க நிறைய பேர் பாக்குறாங்க, அதை வந்து அவங்க வந்து ரெக்கக்னைஸ் பண்றாங்க, அதுக்கு வந்து ரிப்பீட் பண்றாங்க, அதுக்கு வந்து இன்ட்ராக்ஷன்ல கலந்துக்கிறாங்க. அது வந்து ரோபோத்தனமா அது இல்ல, அது மக்களால் பெரிதும் பாராட்டப்படுது, விரும்பப்படுது அப்படின்னு அது வந்து எடுத்துக்கும். ஸோ நாம பேசுற விஷயங்களுக்கு வந்து பெரிய நம்ம ஆளுங்களே நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம், அப்புறம் வேற யார் பண்ணுவாங்க, ரைட்? அதை வந்து 2 பேரும் தொடர்ந்து, அதாவது வித்தவுட் ஃபெயில், அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது அந்த உழைப்புக்கான மரியாதையை கொடுக்குற ஃபாத்திமா அண்ட் ஷர்மிளா அண்ட் பிரிசில்லா, விமலன் மணி, இவங்க 4 பேருடைய கமெண்ட் எப்பயுமே இருக்கும். அவங்களுக்கு எங்களுடைய ஜாக்கி டிவி, ஜாக்கி சினிமாஸ், ஜாக்கி கலைப்போமா, ஜாக்கி விலாக் தமிழ் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி அன்பையும் இந்த நேரம் தெரிவிச்சுக்கிற கடவுள். கூடவே வந்து குரோம்பேட் சுவாமிநாதன், கிருஷ்ணவேணி பிச்சன், கிருஷ்ணவேணி பிச்சன் தான் நீங்க பிரிசில்லான்னு சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, பிரிசில்லான்றவங்க. ஓகே, இது காஃபி 2 பேருக்கும் இது பொண்ணல. ட்ரையரோட சவுண்ட் எல்லாம் பிரச்சனை இல்லை, பாட்டு தான் பிரச்சனை.
யாழினி இதை போட்டா தலைவலிக்காது. ட்ரையர் அந்த ரூம்ல இருக்கு, போய் போடு யாழினி. இந்த ஓலா கதையெல்லாம் வேற எவங்கிட்டயாவது விட்டுக்கோ, என்கிட்ட விடாத. தட்ஸ் ஆல். ஏன்னா நீங்க அப்ப சொன்னீங்கல்ல கன்சிடரேஷன் இல்லாம நிறைய பேசுனீங்கல்ல, அது அதோட கரெக்ட். அந்த ரூம்ல போட்டா எதுவும் தக்காது. இங்க விசில்லாம் வந்திருக்கும், எல்லாம் வந்திருக்கும், நடுவு வந்துட்டுலாம் போவ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல இது ரொம்ப முக்கியம். ஏன்னா என் பொண்ணு நான் லவ் பண்றேன் பயங்கரமா. கத்தரே. கத்தாம சொல்லாம விட்டா அதுக்கு வந்து மரியாதை இல்லாம போகுது. நான் என்ன பண்றது சொல்லு. எஸ் ப்ளீஸ் சொல்லுங்க. ஓகே, அப்புறமா 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கீதா கணேசன், விஷால் ஓகே, இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்து லதா கியூட்டு அண்ட் ஆர் பன்னீர்செல்வம், ஜாக்கி டிவி அவரே கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அன்னலட்சுமி ரவிச்சந்திரன் ஓகே, அண்ட் கீதா கணேசன். கீதா கணேசன்கிறவங்க ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் வனிதா கண்ணசுவாமி, புவனா, சீஸ் மேக்கப் என்கிற ஜெயா, அண்ட் அப்படியே போனீங்கன்னா ஜெய்சீல் ஹம்டி அப்படிங்கிறவங்க, அவங்களும் ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணுறாங்களா இல்லை ஞாபகம் இல்லையா, சாரி. உல்லாச பறவை, ஷஹீதா சுல்தானா, லதா ஏப்பா, அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா பிரியா டி அண்ட் ஆண்டனி, அவ்வளோதான். இவங்க எல்லாரும் வந்து கமெண்ட்கள் கொடுத்துருக்காங்க. ஜீவனானது இசை நாதம் என்பது முடிவில்லாதது, வாழும் நாளெல்லாம் என்னை வாழ வைப்பது இசை என்றானது. எண்ணத்தின் ராகத்தின் மின்ஸ்வரங்கள், என்னுள்ளே மௌனத்தின் சங்கமங்கள் இணைந்தோடுது, இசை பாடுது. ஓகே. என்ன கதை பாருங்க. அவங்க இது கார்டனிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? சரி சரி சரி. அந்த அம்மாவா நாய் மேய்க்குமே அவதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படிங்க. இல்லை சார், வேற யாரோ வந்து ஏதோ பார்சல் கொடுத்துட்டு போறாரு. எங்களை சப்போர்ட் பண்ணிக்கிறோம். டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு சப்போர்ட் பண்ண ஃபாத்திமா அபுவுக்கு எங்களுடைய நன்றியும் பேரும்பும். மீண்டும் முதல் பாகம் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. அடுத்த பாகத்தில் இன்னும் பாதி விஷயத்தை விரிவாக பார்ப்பீங்க. அதுவரை நன்றி கூறிவிடுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் சைனிங் ஆஃப்.